போர்ச்சுகீசியர்களுடைய சொந்த பிரச்சனை காரணமா கிபி 18ஆம் நூற்றாண்டுல கடற்கரை கிராமங்கள்ல இருந்த இயேசு சபையை சேர்ந்த பல பங்கு தந்தையர்கள் நாடு கடத்தப்பட்டாங்க. ஆனாலும் குளச்சல் பங்கின் முக்கியத்துவம் காரணமா இங்க இருந்த பங்கு தந்தை உள்ளூரிலேயே தங்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலிருந்து தேங்காய்பட்டினம் வரைக்கும் பல பங்கு தந்தையர்கள் செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி 1765வது வருஷம் எழுதப்பட்ட ஒரு ஆவணம் குறிப்பிடுகிறது. மேலும் அதே வருஷம் குளச்சல், கோடிமுனை, கொட்டில்பாடு ஆகிய ஊர்களை உள்ளடக்கி குளச்சலை தலைமையிடமாக கொண்டு அருட்தந்தை செபஸ்தியான் பெர்னாண்டஸ் அடிகள் அவர்கள் பணிபுரிஞ்சு வந்தாங்கன்னு அந்த ஆவணம் சொல்லுது. இவர் கேரளாவை சேர்ந்தவர். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு கேரளாவோட கொல்லம் மறை மாவட்டத்தை சேர்ந்த குளச்சல் பங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோட கோட்டாறு மறை மாவட்டத்தை சேர்ந்ததா இருக்கு. போர்ச்சுகீசியருடைய தென்னிந்திய வருகைக்கு அப்புறம் அவங்களோட வழக்கப்படி புதுசா திருமறையை தழுவன மக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு கிராமத்துக்கும் மரியன்னையோ இல்லை ஒரு திருத்தூதரையோ தங்களுடைய பாதுகாவலரா தேர்ந்தெடுக்கணும். அந்த வழக்கப்படிதான் தூத்துக்குடி, நாகப்பட்டினம், பெரியதாலை மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற பெரும்பாலான கடற்கரை கிராமங்கள்ல மரியன்னையை தங்களுடைய பாதுகாவலியா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அந்த விதத்துல தான் 16வது நூற்றாண்டுடைய பிற்பகுதியில அப்போதைய திருத்தந்தையா இருந்த 10ஆம் பத்திநாதரால் பாதுகாவலி என பிரகடனப்படுத்தப்பட்ட காணிக்கை அன்னைய தன்னுடைய பாதுகாவலியா ஏற்றுக்கிட்டாங்க இந்த குளச்சல் மக்கள். அவள் இந்த குளச்சல் மக்களையும் இந்த துறைமுகத்தையும் தன்னுடைய கரங்கள்ல ஏந்தி பல இன்னல்களிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து வருகிறாள். போர்ச்சுகீசியர் வழியாக தென்னிந்திய மக்கள் எழுப்பிய கிறிஸ்தவ ஆலயங்களிலேயே மிகவும் முக்கியமானது இந்த குளச்சல் காணிக்கை அன்னை ஆலயம் என்பதை ஆவணங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகின்றன. ஏறத்தாழ வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம் போல் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை ஒரு தலைமையிடமாக விளங்கி வருகின்றது. அதன் காரணமாக 1999ஆம் ஆண்டு அன்றைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்கள் இந்த ஆலயத்தை திருத்தலமாக உயர்த்தினார்.